Taste the Daily. நாகை மாவட்டத்தில் மழையினால் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்கும் பணிகளில் மத்திய மாநில அரசுகள் சுணக்கம் காட்டுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மாவட்டத்தில் பருவம் தவறிய மழையால் சம்பா நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்து சேதமடைந்துள்ளது. இந்த பயிர்களை மத்திய குழுவினர் காலம் தாழ்த்தி ஆய்வு செய்வதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள், இனிமேல் இவர்கள் ஆய்வு செய்து இறுதி முடிவு வருவதற்குள் அறுவடை பணிகள் முடிந்துவிடும் என்கின்றனர். மேலும் இது பெயரளவிற்கு நடத்தப்படும் ஆய்வு என்று கூறும் விவசாயிகள், தங்களது நஷ்டத்தை சரிகட்ட ஈரப்பத கொள்முதலை 22% உயர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். கனமழை, மித கனமழை, ஆரம்ப காலத்திலிருந்து மழையினாலும் காய்ச்சலாலும் பாதிக்கப்பட்டிருக்கோம். இப்போ அந்த ஈரப்பதத்தை மத்திய அரசு கொள்முதல் பண்ணுறப்போ நாங்கள் 17% தான் சொல்கிறாங்க. மத்திய அரசுக்காக மாநில அரசு கொள்முதல் பண்ணுது. கொள்முதலை நம்பிக்கை வைக்கிற மத்திய அரசு ஈரப்பதத்தில் நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறாங்க. மாநில அரசு காலம் தாழ்ந்து மத்திய அரசுக்கு கடிதம் தான் எழுதுறாங்க. இந்த காலத்திலும் கடிதம் எழுதுறாங்க. அது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. மத்திய குழு பேரளவில் அங்கங்கே பார்வையிட்டுட்டு நாங்கள் மத்திய அரசிடம் சொல்லி அந்த ஈரப்பதத்தை அறிவிப்பேன்னு சொல்கிறாங்க. எல்லாமே மாநில அரசும் சுணக்கம், மத்திய அரசும் இதில் சுணக்கமாக இருக்காங்க. மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஈரப்பதத்தை 22% அறிவிக்கணும். அப்போ மட்டும்தான் விவசாயிகள் தப்பிக்க முடியும். ஆள் கூலி கொடுத்து இதை ரொம்ப சென்னை மயிலாப்பூரில் உள்ள மாதா சர்ச் சாலை குப்பை கிடங்காக மாறியுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இப்பகுதி ஒரு குப்பை கிடங்காக மட்டுமல்லாமல் கொசுக்களின் இனப்பெருக்க இடமாகவும் மிக மோசமான நிலையில் மாறியுள்ளது. இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பகுதி மக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். சிங்கார சென்னை 2.0 என வெற்று விளம்பரங்களை செய்து வரும் திராவிட மாடல் ஸ்டாலின் அரசு குப்பை கிடங்காக மாறி வரும் சாலைகளை கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கல்வராயன் மலையில் பெரும்பாலான பகுதிகளில் சாலை, சிறிய பாலம், மழைநீர் செல்லும் கால்வாய் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் மற்றும் அரசு அதிகாரிகள் ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்டதால் சாலைகள் தரமற்ற முறையில் அமைக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் லஞ்சத்தில் திளைப்பதால் பொதுமக்களின் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த கிராமத்திற்கு தற்போது அடுத்து தார் சாலையாக அமைக்கப்பட உள்ள இந்த மண் சாலையை முன்கூட்டியாக இந்த பாலம் அமைச்சிருக்கிறாங்க. இந்த பாலம் தரமற்ற முறையில் இருப்பதனால பாருங்கள், நீங்கள் பாருங்கள், இதில் விவசாய பொருள் மற்றும் வாகனம் அனைத்து, அதாவது இதனை சார்ந்து தான் அத்தனை உள்ள இங்கே வாழ்வாதார கிராமங்கள் இருக்குது. இந்த பாலம் தரமற்ற முறையில் இருக்கிறதுனால நாளைக்கு இதனால் ஏதாவது பின் விளைவுகள் இருக்குன்னு நம்பி இந்த பாலத்தை தர ஆய்வு செய்து அரசாங்கம் இதனை மறுபடியும் தரமான முறையில் கட்டித்தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதிரி எங்களுக்கு ரோடு வசதி இல்லை. நாங்கள் எதாவது கஷ்டமாக இருந்தாலும் நாங்கள் போகிறதுக்கு, குழந்தைங்க மாசமாக இருந்தாலும் நாங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். எங்களுக்கு வீதி ரோடு போடுறோன்னாங்க, அதுவும் போடலை. ரோடு போடுறோம், தார் ஊற்றுறோன்னாங்க, அதுவும் ஊற்றலை. நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதனால எங்களுக்கு அந்த குறைவை செஞ்சு விட்டால் நாங்கள் நல்லா இருக்கலாம்.